முன்னாடி நிற்கணும். 1 hour ஆகும் அவர் வீட்டிலேருந்து போகிறதுக்கு. டிரைவர்கிட்ட சொன்னார், நீ 2 மணிக்கு வந்துருப்பா, நான் 3 மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னு. 2 மணிக்கு வர்றேன்னு சொன்ன டிரைவர் 2:30 மணிக்கு வராரு. அரை மணி நேரம் லேட் ஆனதுனால கொதிச்சு பிபி ஏறி எல்லாம் போய் அந்த ஆள் தலைக்கீழ பேச ஆரம்பிச்சிட்டான். போச்சு பயணமே போச்சு பயணமே போச்சு பயணம். எப்படியோ ஒன்று நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுறேன்னா போகிற வழியில் பல்லாவரம் தாண்டதுக்குள்ளேயே ஒரு டயர் பஞ்சர் ஆகி போச்சு. நொந்து நூலாயிட்டான் அந்த ஆள். இன்னைக்கு போச்சுடா எல்லாமே குடிச்சவர் ஆகிட்டான், இப்படி பண்ணிட்டானேன்னு. அந்த நேரத்தில் ஒருத்தன் பைக்கில் வந்தவன், ஐயா உங்கள் அவசரம் புரியுது, ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, எங்கே போகணும்? ஏர்போர்ட்டா? உட்காருங்க, நான் கொண்டு போய் விட்டான் சார். செக்கின்லாம் முடிஞ்சது, எல்லாம் டிக்கெட் உள்ளே இது வாங்கி உள்ளே போயிட்டார். ஃப்ளைட்டில் போய் உட்காந்த போது நினச்சார், தெய்வம் முதல்ல சோதிச்சுது. அரை மணி நேரம் அந்த படுபாவை லேட்டாக வந்தோம், சரிதான்னு போனோம்னா டயர் போயிட்டுது. அந்த நேரத்தில் கடவுள் மாதிரி ஒருத்தன் வந்து பைக்கில் கூட்டின்னு வந்தான் பார்த்தியா, உண்மையிலேயே வந்தான்டா எனக்கு கடவுள்னா. ஃப்ளைட்டு